ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்பாட் த எரர் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கேட்பாங்க. எங்கன்னா செக்ஷன் 4ல் வரும் இங்கிலீஷில். அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த நிறைய ரூல்ஸில் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 சென்டென்ஸ் தான் கேட்பாங்க ஸ்பாட் த எரரில். அதுக்குரிய ரூல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகேவா? அதில் ஒரு 10 ரூல்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லேயே வந்து நமக்கு ஒரு 10 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் லிசன். ஃபர்ஸ்ட் ஒன், 2 or more singular subjects connected by and usually take a verb in the plural. 2 or more singular subjects connected by and usually take a verb in the plural. இப்போ ஒரு சென்டென்ஸ்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வெர்ப் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல 2 சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம வெர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரூல்ஸ்ல வந்து நமக்கு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கரெக்ட், அதாவது மிஸ்டேக்கா உள்ள சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஹரி அண்ட் ராம் இஸ் ஹியர். இங்க வந்து ஹரி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ராம் அப்படிங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட். அப்ப 2 பேரை வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்ப 2 பேரை மென்ஷன் பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துடும். ஸோ வெர்பும் வந்து நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப கரெக்ட் ஆன்சர் ஹரி அண்ட் ராம் ஆர் ஹியர். இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஹரி அண்ட் ராம் இஸ் ஹியர்ங்கிறது இன்கரெக்ட். கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஹரி அண்ட் ராம் ஆர் ஹியர். செகண்ட் ஒன் பாருங்க, if 2 singular nouns refer to the same person or thing, the verb must be singular. இப்ப ஒரு சென்டென்ஸ்ல 2 சிங்குலர் நவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 2 சிங்குலர் நவுன் வந்து ஒரே பர்சனையோ இல்லை ஒரே திங்ஸையோ ரெஃபர் பண்ணுது அப்படின்னா the verb must be singular. வெர்பும் வந்து சிங்குலர் தான் வரும். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல சிங்குலர் நவுன்ஸ் அப்படிங்கிறது சேம் பர்சனையோ திங்ஸையோ ரெஃபர் பண்ணிச்சுன்னா வெர்பும் வந்து சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், the secretary and principal are coming. The secretary and principal are coming. இது வந்து மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா the secretary and principal are coming வராது. the secretary and principal is coming. இப்ப இந்த செக்ரட்டரி பிரின்சிபல் அப்படிங்கிறது 2 பேருமே சேம் பர்சன். அதனால அங்க ஆர் அப்படிங்கிற வெர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இஸ் அப்படிங்கிற வெர்பை தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுமே வேற வேற பர்சன் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா த செக்ரட்டரி அண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு இருக்கும். த செக்ரட்டரி அண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு இருந்தா அது வந்து 2 பேரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம மீனிங் பண்ணிக்கலாம். இப்ப த செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து சேம் பர்சன் தான். அதனால அங்க இஸ் அப்படிங்கிற வெர்பு தான் வரும். பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹியர் த சேம் பர்சன் இஸ் செக்ரட்டரி as well as பிரின்சிபல். 2 பேருமே ஒரே ஆள் தான். அதனால அங்க இஸ் அப்படிங்கிற வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேர்ட் ரூல்ஸ் பாருங்க, if the singular subjects are preceded by each or every, the verb is usually singular. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்ல எப்பயுமே ஈச் இல்லைன்னா எவ்ரி அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அங்க வந்து சிங்குலர் வந்து என்னது வெர்பு வந்து சிங்குலரா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. if the singular subjects are preceded by each or every, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஈச் இல்லைன்னா எவ்ரி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட்ல நம்ம வந்து சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் வேர் ரெடி. இது வந்து இன்கரெக்ட். கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் வாஸ் ரெடி. இப்போ எவ்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து எவ்ரி அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அதனால நம்ம சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்றோம். வேர் பதிலாக வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் பாருங்க, two or more singular subjects connected by or, nor, either or, neither nor take a verb in the singular. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து கனெக்டட் பை, அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நமக்கு ஆர் ஐதர் இல்லைன்னா நார் நைதர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நைதர் ஹீ நார் ஐ வேர் தேர். இது வந்து கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது. இப்போ இங்க வந்து சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இன்கரெக்ட் சென்டென்ஸ்ல வெர்பு அப்படிங்கிறது எது? வேர் அப்படிங்கிறது தான் வெர்பு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஒரு சென்டென்ஸ்ல நைதர் நார் இல்ல ஐதர் ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், வேருக்கு பதிலா நம்ம வாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்ப அதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். நைதர் ஹீ நார் ஐ வாஸ் தேர். இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. when the subjects joined by or, nor are of different numbers, the verb must be plural and the plural subject must be placed next to the verb. When the subjects joined by or, nor are of different numbers, the verb must be plural and the plural subject must be placed next to the verb. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, neither the assistant masters nor the headmaster was present. அதாவது இங்கேயும் neither nor அப்படின்னு தான் இருக்கு. ஆனா நிறைய நிறைய பேரை மென்ஷன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ப்ளூரல் ஃபார்ம்ல சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கரெக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, neither the headmaster nor the assistant masters were present. அதாவது when the subject joined by or, nor are of different numbers, the verb must be plural. அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல நைதர் நாரோட சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெர்பு வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல தான் வரும். ஆனா ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து எப்படி மாறிக்கணும், பிளேஸ் மாறிக்கிறோம், நெக்ஸ்ட் டு த வெர்ப்ல வந்து மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நைதர் த அசிஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் நார் த ஹெட் மாஸ்டர் வாஸ் பிரசன்ட். இப்ப இங்க எப்படி மாத்திருக்காங்க, ஹெட் மாஸ்டரை வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. neither the headmaster nor the assistant masters were present. neither பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை வந்து இந்த பக்கம் மாத்திட்டு அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம். அதாவது மோர் தென் 2 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோட நம்ம ப்ளூரல் வெர்பை சேர்க்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகேவா? when the subjects, next one பாருங்க, when the subjects joined by or, nor are of different person, the verb agrees in person with the one nearest to it. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஆர் இல்லைன்னா நார் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த வெர்பு வந்து எதை வந்து எப்படி அக்ரி பண்ணணும்னா எங்க நியரஸ்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். வெர்புக்கு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெர்பை மாத்திக்கணும். இப்ப சென்டென்ஸை பாருங்க, ஐதர் ஹீ ஆர் ஐ இஸ் மிஸ்டேக்கன். இப்ப இந்த சென்டென்ஸ்ல வெர்பு எது? அதாவது இன்கரெக்ட் சென்டென்ஸ்ல வெர்பு வந்து இஸ் அப்படிங்கறதுதான் வெர்பு. ஆனா அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டா என்ன இருக்கு? ஐ இருக்கு. அப்ப எப்பயுமே நம்ம ஐ பக்கத்துல இஸ் அப்படிங்கிற வெர்பை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால கரெக்ட் சென்டென்ஸ் என்னது? ஐதர் ஹீ ஆர் ஐ ஆம் மிஸ்டேக்கன். அப்ப அந்த வெர்புக்கு முன்னாடி பக்கத்துல என்ன இருக்கு? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெர்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 7th ஒன் பாருங்க. A collective noun takes a singular verb when the collection is thought of as a whole. A plural verb when the individuals of which it is composed are thought of. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல கலெக்டிவ் நவுன் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? கலெக்டிவ் நவுன்னா எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து கலெக்டிவ் நவுன். ஒரு குரூப் ஆஃப் பெர்சனையோ இல்ல குரூப் ஆஃப் திங்ஸையோ வந்து ஒரே நேம்ல நமக்கு சொல்றது தான் கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது. A plural verb when the individuals of which it is composed or thought of. A collective noun takes a singular verb when the collection is thought of as a whole. அதாவது கலெக்டிவ் நவுன் எப்பயுமே சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹோல் ஒரு ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணும்போது நம்ம வெர்பு வந்து சிங்குலராக யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. A plural verb when the individuals of which it is composed or thought of. எங்க ப்ளூரல் வெர்பு வரும் அப்படின்னா இண்டிவிஜுவலை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்க ப்ளூரல் வெர்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்கரெக்ட்னு கொடுக்கறதுக்கு கரெக்ட்னே கொடுத்துருக்காங்க. சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்ட் சென்டென்ஸ்னா த கவுன்சில் ஹேஸ் சூசன் த பிரசிடென்ட். த கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போ அதை வந்து நம்ம கலெக்டிவ் நவுனாக தான் யூஸ் பண்ணணும். அதனால நம்ம சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ் சூசன் அப்படிங்கிறது சிங்குலர் வெர்பு. அதே மாதிரி த மிலிட்ரி அப்படிங்கிறது ஹோல் பர்சன், அங்கே வந்து ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணணும். த மிலிட்ரி வேர் கால்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சம் நவுன்ஸ் விச் ஆர் சிங்குலர் இன் ஃபார்ம் பட் ப்ளூரல் இன் மீனிங் டேக் எ ப்ளூரல் வெர்ப். சில நவுன்ஸ் வந்து விச் ஆர் சிங்குலர் இன் ஃபார்ம் பட் ப்ளூரல் இன் மீனிங், நம்ம பார்க்கும்போது அது வந்து பார்க்கறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு நவுனோட எஸ் சேர்த்தா அதுதான் ப்ளூரல் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ப்ளூரலாக இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது வந்து சிங்குலர் தான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார்ம் பட் ப்ளூரல் இன் மீனிங் டேக் எ ப்ளூரல் வெர்ப். இங்க பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம எஸ் சேர்த்து பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? அது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ப்ளூரல் பார்க்கறதுக்கு ப்ளூரல் ஃபார்மாக இருக்கும். ஆனால் சொல்லும்போது நம்ம மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம எஸ் சேர்த்து தான் எழுதுவோம். அப்போ அதை வந்து நம்ம சிங்குலர் சப்ஜெக்டாக தான் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி இன் எவ்ரி ஸ்கூல். மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி இன் எவ்ரி ஸ்கூல் அப்படின்னு வராது. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி இன் எவ்ரி ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன், 9th one. Words are joined to a singular subject by with, together with, in addition to, or as well as etc. are parenthetical and therefore do not affect the number of the verb. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் எதோட ஜாயின் பண்ணிருக்கோம்? வித் வந்திருந்தா, டுகெதர் வித் வந்தா, இன் அடிஷன் டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து do not affect the number of the verb அப்படின்னு சொல்றாங்க. Words joined to a singular subject by with, together with இதெல்லாம் இந்த வேர்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், த சீஃப் வித் ஆல் ஹிஸ் மென் வேர் massacred. த சீஃப் வித், அதாவது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் பக்கத்துல வித் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதை வந்து எப்படி கரெக்டா மாத்திருக்காங்க பாருங்க. த சீஃப் வித் ஆல் ஹிஸ் மென் வாஸ் massacred. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வித், டுகெதர் வித் இதெல்லாம் வந்திருந்தா அங்க வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரணும் அப்படிங்கறத அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க 9th ஒன்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் பக்கத்துல வித், டுகெதர் வித், இன் அடிஷன் டு, ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரும், சிங்குலர் வெர்ப் தான் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். த சீஃப் வித் ஆல் ஹிஸ் மென் வேர் massacred அப்படின்னு இருக்கு. இது வந்து இன்கரெக்ட். கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா த சீஃப் வித் ஆல் ஹிஸ் மென் வாஸ் massacred அப்படின்னு மாற்றும். வேற இருக்கிற இடத்துல நம்ம வாஸ் அப்படிங்கிறத மாத்திருக்கோம். அவ்வளவுதான். when the subject, 10th one பாருங்க. when the subject of the verb is relative pronoun, care should be taken to see that the verb agrees in number and person with the antecedent of their relative. இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஹூ, ஹூம், ஹூஸ், ஒய், தட் இதெல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு சப்ஜெக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெர்பை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் வில் காட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இந்த சென்டென்ஸில் ஐ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் அண்ட் ஐ பக்கத்தில் ஹூ அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்குது. அப்போ ஐ பக்கத்தில் நம்ம எப்பயுமே என்ன வெர்பு யூஸ் பண்ணுவோம்? இஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ இஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ எப்படி சொல்லணும்? ஐ ஆம் அப்படின்னு தான் வரும். அப்போ அதை தான் கரெக்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ ஹூ ஆம் யுவர் ஃப்ரெண்ட் வில் காட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மாற்றணும். இப்போ கொஞ்சம் இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 10 ரூல்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. அந்த கண்டென்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கதெல்லாம், அது ரூல்ஸ் கொடுத்துருக்கதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கிட்டாலே இதை நல்லபடியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த 10 ரூல்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு 10 ரூல்ஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Like, comment and share. Thank you.